வேலை இல்ல வில்லட்டி இல்ல படுத்து கிடக்குறேன் உடனே மணி கூட்டப்ப உனக்கு அங்க வேலை சோம்பரை கழுதை நான் எல்லாம் வட்டி முதலும் கட்டி கொண்டு திரிகிறேன் உங்களை கூப்பிட்டு கர்ற பாடுனேன் மறந்து போனே எத்தனை மணிக்கு வர சொன்னவங்க வேலை 4 மணிக்கு வச்சாங்க கொஞ்சம் 8 மணி ஆச்சு அப்ப நீ என்ன செய்ய போற தூங்கு அதுதானே வேலை வீடு வாசல கூட்டிடாத ஒரு வேலை செய்யாத உங்களைய நான் கூப்பிட்டேனே எனக்கு உதவின்னு கூப்பிட்டான் சோம்பரி கழுதைகள் என்ன மாதிரி காசு என்ன மாதிரி தரப்போறேன் எனக்கு வட்டி கட்டுறதுக்கு எப்ப சம்பள காசு எல்லாம் கொண்டாரு பிடித்தான் கொக்கா பிடித்தான் தங்கச்சி மாதிரி பிடித்தான் நான் ஒரு விசேரிக்கன்னு தான் நினைச்சிட்டீங்கல்ல இல்ல எனக்கு காசு தந்து போட்டு போங்க நீங்க இங்க உங்களை நம்பி நான் வாழ இல்ல ஊர்ல இருந்து வரையக்கிற இப்படி வந்தனையும் அப்பாவை அடிச்சு போட்டு அந்த சாரப்பாம்பு படுத்து கிடக்குமல்லோ அப்படித்தானே கூட சௌரம் முழுக்க இருந்தீங்க நானும் ஒரு விசாரி மாறி வந்து உறந்தேன் கொன்னோட கலெக்டர் இல்லையோடா நீ என்ன கொன்ன கல்யாணம் முடிக்க என்ன தாளாட்டினானே மடியில வச்சு தங்காச்சி தங்கச்சி என்று கல்யாணம் முடிச்சோடனே என்னடா அப்படி மாறினா ஒருக்கா சொல்லு கொண்டுகிட்ட எங்கட ஐயா சொன்ன 1000 கல்யாணம் முடிக்கலாமா 1000 பிள்ளை பெறலாமா சகோரம்ன்றத ஒருக்கா தாண்டா புறக்கு உனக்கும் தான் சொல்றேன் கொண்டனுக்கு இல்ல உனக்கும் தான் சொல்றேன் தலையாட்டு நீ என்ன திரிகிற இன்ஜினியர் நீ எங்க விரும்புறியா கொண்ட மாதிரி தானே நீ எங்க பார்த்து பிடிச்சு கொண்டு வாங்க காசு நான் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு தராம வேற என்ன செய்ய போறீங்க இதான வார்த்தை என்ன கூப்பிட்டேன் நீங்க காசு தருவோம் எல்லாம் 4 பேரும் செய்யுமா போலதான் எங்களை பார்த்து செய்யறீங்க என்றதுதான் கூட வார்த்தைகள் உங்களை அப்படியடா கூட கொண்டு கூப்பிடுங்க நான் உங்களை சாமன் திரிஞ்சிருப்பேன் என்ன கஷ்டப்பட்டு டாவா பகலா வேலை செய்து ஏஜென்சியை தேர்றதுக்கு இரவு 9 மணி 10 மணிக்கு ஒரு பொம்பளை தெரிவாள் தெரியுமா உன்னோடதான் கொண்டு பற்றி கதைக்கலாம் வேற யாரோட கதைக்கல கொண்டு நஞ்சு வாரானா போறானா ஒரு தங்கச்சி கதைக்கிறானா போறானா இந்த பொம்பளை சோரங்கள் 2 அப்படித்தானேடா இந்த பொம்பளை சோரங்கள் 2 அப்படித்தானே என்ன அம்மா ஆஸ்பத்திரியில மாறி தூக்கி இருக்காடா உமா சொல்லடா எந்த காசு நான் உங்களுக்கு தருவேன் சரியோ உங்க மற்ற தம்பி உங்களுக்கு ஏமாத்திட்டு போனது நீங்க அவரோட வாங்க ஒரு தாலி படி ஒன்றும் இல்லாம நான் கூப்பிட்டேன் உனக்கு தெரியுமில்ல அக்கா அப்படி இருந்து கூப்பிட்டாளு நகை தேடி நட்டு நான் எந்த காசு தருவேன் நான் எந்த காசு நான் தாரேன் சரியோ நீங்க மற்ற தம்பி உங்களை அது நீங்க அவரோட வாங்க நான் இந்த பிரச்சனை நான் உங்களுக்கு கேட்டிருக்கலாம் என்ன சுயநலக்காரி என்றார் அப்படியாடா நான் அக்கா நான் அவரோட கதைக்கிறேன் இல்ல சரியோ நீங்களும் உங்களோட தம்பியோட கதைங்கோ நான் எந்த காசு நான் உங்களுக்கு தாரேன் நம்புறேன் நான் விசாரிக்கேண்டுதான் என்ன நினைச்சிட்டீங்களா இல்ல நான் அப்படி நினைக்கல கதைக்கிறீங்க நீங்கள் நான் கணக்கு எங்க கதைக்கிறேன் இந்த மனசு நோவுதடா எனக்கு ஒரு காப்பு இல்ல சங்கிலி இல்ல தாலு கொடி எந்த பொம்பளையடா தனக்கு கொடி இல்லாம நகை இல்லாம ஆக்களை கூப்பிடுவாள் நீ சொல்லு ஒரு தர கொண்டு வா இந்த யூரோப்ல ஒரு ஆளை கொண்டு வா நகை இல்லாம கொடி இல்லாம வந்த உடனே தனக்கு உடுப்பு வேண்டாம இது வேண்டாம சவரம் 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 என்று செத்தது என்னதுக்கடா எல்லாம் எனக்கு உதவி என்றுதானேடா செத்த நீங்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் வீடு வாசல் கார்கள் வசதிகள் எல்லாம் வந்தோடனே நான் ஆரவோ உங்களுக்கு எப்படி வந்த வழி ஒரு காலம் மறக்கப்படாடா நான் வந்து மறக்கலையக்கா நான் உங்களோட காசு நான் தருவேன் சரியோ நீங்க என்ன பேர் யோசிக்கிறாங்க நான் உங்களோட காசு நான் தருவேன் கொம்மாக்கு கொடுக்கணும்டா அதே சாலுதாரு அனுப்பினா எல்லாரும் மிஞ்ச எனக்கு அப்படி ஆக நிக்கிறீங்களோ வாங்க என்ன என்ற சோத்தை சொல்லுவோம் வந்து இருங்கோ நீங்களும் கேளுங்க நான் ஏதோ சந்தேகமா வந்துட்டு போவான்னு வந்தா உங்களோட ஜோத்துக்கு நாங்களும் ஜோன் 4 மணிக்கு வேலை என்ன வேலையா என்ன எல்லாம் தடையா சுத்துறியா நீ எங்க வேலையாரான்னு சொல்லுவா ரெஸ்டாரண்ட்ல தெரியும் எங்க எந்த ரெஸ்டாரண்ட் அந்த அந்த இதுக்கு பக்கத்துல பிராங்க்ரி பக்கத்துல அந்த பிராங்க் எத்தனை பிராங்க் வீடக்கு அந்த அந்த சிக்னல் பக்கத்துல சந்தை பக்கத்துல அடே சந்தை எத்தனை நடக்கு என்ன தடையா சுத்துறியாடா நீ அவன் வேலைக்கே போற இல்ல எந்த நேரம் படுத்திருக்கிறது வெளியில போட்டு வாரது வேலைக்கு போட்டு வாரன்னு உங்களுக்கு சொல்றேன் டேய் நான் ஒரு கதைக்கு சொல்றேன் ஒரு பெண்ணா பிறந்தவன் இந்த சௌரங்கள் எல்லாரையும் கூப்பிட்டது நன்றி மறக்கலாமாடா நீங்க நீ பெய் கொண்டுதானே இருக்கிற சௌரங்களை விட்டு கூட நீ நான் விட்டு இளகின மனசு விட்டு கொடுத்துட்டேன் இந்த அளவுக்கு அதுகெல்லாம் எனக்கு தலையில மிதிக்குதுகள்
நான் விட்டுட்டு இருக்கேன். இப்ப எல்லாருக்கும் பணம் வந்துருக்கு, பணம். அது ஆறால வந்தது அந்த பணம் மண்டத்தை நினைச்சு கொள்ளு. கொஞ்சம் கொஞ்சம் இந்த பொம்பளை இறுக்கி கதைக்க கூடாது. இந்த இதெல்லாம் உங்களாதான் சண்டை வரும், உங்களாதான் சண்டை வரும். விளங்குது? இந்த வாங்க அண்டைக்கு என்ன கேட்ட நீங்களே என்ன நான் ஏனப்பா சண்டை பிடிக்கிறேன். ஏன் உங்களோட வீட்டு பிரச்சனை, அந்த வளவு பிரச்சனையை சொல்லுங்களேன். உங்களோட சகோதரமே அங்க மிச்சம் சொல்லட்டா நான் சொல்ல. ஐயோ கொஞ்சம் எல்லாட்ட வீட்டிலும் பீத்தல் இருக்கு, எல்லாட்ட வீட்டிலும் பீத்தல் இருக்கு. எந்த சகோதரம் என்ன செய்யுது, என்ன அந்த வளவு உங்களோட வளவியே நீங்க இருக்க வச்ச வளவியே சொந்த சகோதரம் உன்ற புள்ளிய கொஞ்சாதியே போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாங்க. அது ஒரு சகோதரமா வளவுக்கு? அவள் சகோதரம் வந்து செத்து போச்சு. ஆனால் கடவுள் நானா இருக்கணும், வீடு ஊந்து வட்டுவேன். அதான் வீடு ஊந்து வட்டுவேன். வீடு பூரா வேண்டாம், அது தண்ட வாட்டில நடக்கும். கடவுள் இருக்குது. நான் ஒண்ணும் கதைக்கிறேன், நான் படியா சொல்றேன். நீங்கள் இளந்தாரி புள்ளிகள், நீங்க விரையக்கல நான் வந்தனா, நீ வந்து 5 வருஷமா போச்சு. 5 வருஷத்துக்கு 5 முளைக்கல. ஆனால் திரும்ப பாப்போம் காட்டு சனத்துக்கு 2 பக்கமும் தோடும் கழுத்துல எங்க தோழட்டு வயர் எங்க ஒரு சங்கிலி போடுங்க எங்க காட்டு 15 காப்பு ரப்பர். ஏண்டா டேய் ரப்பர் போடுறது என்னத்தை சொல்லு பாப்போம். இன்ஜினுக்கு போடுறதா ஓயில் குடிக்காம ஓயில் ஒழுகாம தாண்டா ரப்பர் போடுறது. ஏண்டா கையில உள்ள ரப்பரும் போட்டிருப்பேன். உண்ட கவுக்கா பாவம் ஏழாத வருத்தக்காரி, நெஞ்சு வருத்தக்காரி. அப்போ எனக்கு தெரியும் எங்கட வீட்டுக்கு பக்கத்துல சத்தம் கேட்டுதான் வந்தன. விளங்கு இத்தனை வருஷமா உங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு கூப்பிட்டு எல்லாரையும் சரி ஒவ்வொரு சகோதரத்தையும் கூப்பிட்டு நெஞ்சு நோவா அந்த மனுஷி தனக்கு தேடாம உங்களோட சகோதரங்கள் விரவணும், தன் சகோதரங்கள் நல்லா இருக்கும் கூப்பிட்டதப்பன். நன்றி மறக்கப்படாது. நீ வீட்டுக்கே படுத்துக்கொண்டு என்னது வீட்டுக்கு படுக்கப்படாதுடாப்பா. வேலைக்கு போகணும், வேலையை புரண்டு போட்டு போய் நீ பாக்கல நின்றுட்டு வாங்க. நீ இப்ப சொல்ற பிராங்க் பிரியண்ட் எந்த பிராங்க் பிரியண்ட் மெட்ரோல போய் நித்ரியா போனீங்க வேலை நீ படி போன எப்படி இந்த கதை பாவமடா டேய். சொல்றது கதை இல்லையா அவனுக்கு, அவனுக்கு கட்டு கதையை எடுத்து வச்சு சொல்லுவான். இல்லையா மெட்ரோல நித்ரியா போன ஒரு சகோதரமடா இங்க நின்று காலம பின்னேரம் போய் பீரோ கிளீனிங் செய்து உங்களுக்காக மேசத்தை உடைச்சு ஒரு பொம்னா பிறந்தவள் கூப்பிட்டு விட்டு விழுந்து அந்த நன்றி கடனுக்கு நீங்கள் என்ன செய்யணும் என்ற ரத்த உறுத்தன்னு சொல்லி அடே உங்களுக்கு நன்றி மறக்கலாமோடா, நன்றி மறக்கலாமோடா. இது நியாயமோடா? ஒன்றாயிருந்து கூழ்காய்ச்சி குடிச்ச நீங்கள் இல்ல, ஒன்றாயிருந்து கஞ்சி குடிச்ச நீங்கள் இல்ல. நீ தம்பி என்றா அவன் நாரில எவ்வளவு நேரம் இருந்திருப்பா நீ? என்ன நியாயமடா, என்ன நியாயமடா? அடே ஒரு தடவை கடன் வேண்டுனா குடுக்கணுமடா, ஒரு தடவை கடன் பட்டா அது தீர்க்க வேணுமாடா. அதுக்கு பிறகுதான் கடவுள் தீர்வு கொண்டு இருக்கடா, கடவுள் தீர்வு கொண்டு இருக்கடா. விளங்கு அந்த மனுஷி உன்னை கூப்பிட்டது தங்க தம்பி என்று ஒரு உதவி வீட்டா ஒரு வேலையும் செய்யறதில்ல. 12 மணிக்கு கிளம்பி வார, 4 மணிக்கு வேலைன்றாங்கிற, 8 மணிக்கு வார என்று சொல்றான். எங்க போற எந்த நேரம் படுக்க என்னன்றா உங்களுக்கு இந்த நித்திரை வருது? எங்களுக்கு நித்திரையே வருது இல்லையடாப்பா. என்ன சொல்லி கொடுக்குறான் போல, என்னத்த சொல்லி வேலை செய்யாடா, வேலைக்கு போயாடா, அவன் காசை கொடுக்காதடா, படடா. நானு உங்களை எனக்கு இந்த சௌரங்கள் ஊர்ல இருக்கே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒண்ணுக்குள் ஒண்ணாக எப்படியாடா இருந்த நீங்க? அந்த அந்த ஊர்ல எனக்கு ஊர்லயே உங்களை தெரியும். இந்த கண்கலங்கடா உண்ட சௌரம். நீ என்ன செய்யற? நீ ஒன்று கைய பினவியல் இல்லாடி தெரியாத மாதிரி வேறீங்கன்னு பார்த்து கொண்டு இருப்பீங்க. நாங்கள் கதைக்கிறது உங்களுக்கு நாங்கள் கதைச்ச உடனே விஜய் மாதிரி தானே கிடக்கு. சும்மா வந்து என்னட்டே வேலை கேட்கிற நீ நல்ல கட்டிக்காரனடா. நீ என்ன வேலை கட்ட அவர் வேலை கட்டினா இல்லையாண்டா உடனே நீ நிறைய பேர் சொல்றேன் வேலைக்கு போறேன் மெட்ரோவில் போற, மெட்ரோக்கு நித்திரையாகி திரும்பி வர, ஒஃப்ராக்கு கேஸ் எழுதி போட்டு அதுக்கு போகாமல் நீ இதண்ட நீ அது துளைஞ்சுது. விளங்குது? நீ என்ன செய்ய போறீங்க, என்ன செய்ய போறீங்க? எனக்கு ஒரு அவன் சொல்லி ஒரு அண்ணன் காசை வேண்டி தெரிய சொல்லி அண்ணன் கொடுக்கலாம். எனக்கு இந்த கணவர் காயிரம் வேணும் என்ன அண்ணன் பாப்பான இது என்ன இதா கிடக்குறீங்க? அப்போ உங்களோட மனச்சாட்சியின்படி நடக்கும். ஒரு பெண்ணா பிறந்தவள் கூப்பிட்டு விட்ட சகோதரம்ன்றது இதுக்காக நீங்கள் மனச்சாட்சிப்படி நடக்கும். விட்ட சகோதரம் விட்ட இருக்கிறது. இங்க பார், நீ நித்திரையா கிடக்காத. உனக்கு நான் சொல்றேன் மறுமொழிதான். தம்பி தூங்காதே, தம்பி தூங்காதே,
வேலை இல்லை என்று மட்டும் சொல்லாதே, தூங்காதே தம்பி தூங்காதே. ஓடும் மெட்ரோவில் தூங்கியவர் வேலை இழந்தார், தினம் வீட்டில் தூங்கியவர் சமர் இழந்தார். ஒப்ராவில் தூங்கியவர் காட்டை இழந்தார், அவர் கொமிஷனில் தூங்கியவர் எல்லாம் இழந்தார். சில பொறுப்பற்ற மனிதரின் தூக்கத்தினால் பல ரெஸ்டாரண்ட் வேலை எல்லாம் நாறுதப்பா. தூங்காதே தம்பி தூங்காதே. ஏன் தலையில கை வச்சுக்க அது செத்து போச்சு. அதான் நாங்கள் நன்றி என்ன வேலையோ வேற அங்கேயே போய் படுத்துருவா போட கண்ணன் அஞ்சு பத்துவா தண்ணியிலே அடிக்கிறீங்க இல்லேன் பச்சை தண்ணி அக்கா ஆடி ஆடி வருவான். ஆடி ஆடி வருவான். அவன் காதுக்கு அவன் வயரை போட்டு கொண்டு பாட்டை போட்டா ஆடி ஆடி தானே வருவான். என்ன செய்யறான் கொடுத்துட்டா வேண்டும் இல்ல உதவி வச்சு உனக்கும் தலைமையர் கொட்டுண்டது எனக்கும் உங்களோட கதைகளை கேட்டு கேட்டு காது உரைச்சி போச்சு. அப்போ அவ சிந்திச்சு செய்யுங்கோ. நேரமாவது நான் பெற போறேன். நல்ல பிள்ளைகளா இருங்கோ. எங்க ஒரு பாட்டு சௌரங்களுக்கு ஒரு பாட்டு படிங்களா மன ஆறுதலுக்கு. என்னது கேப்போம் கூட பாட்டு. என்னத்த கேக்குறேன் என்னத்தேன்னு கேக்குறேன். அண்ணனும் தங்கையும் தம்பியும் அக்காவும் கூடியிருந்து கும்மாளம் அடித்து ஊருக்குள்ள வாழ்ந்த குடும்பமடா. உங்க அப்பா ஊருக்கு ஒரு தெய்வமடா. உங்க அம்மா ஊருக்கே உல வச்சு கஞ்சி காய்ச்சின தெய்வமடா. அந்த வயிற்றுல பிறந்த பிள்ளையர் நீங்கள் இப்படி அழியலாமோ? ஒற்றுமையா இருங்கடா சகோதரங்களடா. இந்த உலகத்துல உங்களோட பாசம் தாண்டா பெருசு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தால் யாரடா உங்களோட வீட்டுக்கு வெறுவினம். உன்னுடைய அக்கால வேறன் வந்து ஏண்டு கேப்பானா உன்னை கொக்கா விடுவாவோ. ஒற்றுமையா இருங்கோ, உழையுங்கோ, நல்லபடி செய்யுங்கோ, நல்ல மாதிரி வாழுங்கோ. அக்கா கவலைப்படாதீங்கோ. என்னது அழுகிறீங்க? உங்களுக்கு எப்ப நின்றவுடனே ஒரு வாளி கண்ணீர் வந்துடும். எப்ப பார்த்தாலும் அழுகதான். யாரு சரி நான் எப்படி என்ன வேலை ஒன்று எடுத்தார். சரியா ஒன்று எங்க நீங்க திட்டாதீங்க. நீங்கள் திட்டி அடே அவன் நல்லது தானே சொல்றா. மண்ணடி போடுறதானே திட்டு. அது அன்பான வார்த்தை. சரியே சரி பாருங்க பாருங்க